எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது. அதுவும் தமிழ் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு 10 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த 10 மிஸ்டேக்ஸை பண்ணாமல் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் தமிழ் எக்ஸாமில் மார்க்கு சூப்பராக எடுக்க முடியும். அதனால் இந்த 10 மிஸ்டேக்கை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சலான் ஃபில் பண்ண சொல்லி கொஷின் இருக்குது. உங்களுக்கு சலான்னா படிவம், உங்களுக்கு படிவம் ஃபில் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின் ஆக்சுவலாக வந்து பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் இருக்கும்ல, புக்லெட், ஆன்சர் புக்லெட் இருக்கும்ல, அந்த ஆன்சர் புக்லெட்டோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான சலான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன சலான்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்கோ, என்னென்ன படிவம்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்கோ அந்த படிவம் எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கொஷின் பேப்பரில் என்ன சலான் என்ன படிவம் ஃபில் பண்ண சொல்லி கேட்குறாங்களோ அந்த படிவமை நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அந்த படிவமை சூஸ் பண்ணி அந்த படிவம் தான் எழுதுறீங்கல்ல, அந்த படிவம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த படிவமில் கொஷின் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் போடணும். கொஷின் நம்பர் போடாமல் நீங்கள் படிவம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படிவத்துக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. அந்த சலான் எழுதுனது வேஸ்ட்டு தான். உங்களுக்கு அந்த சலானுக்கான மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக 5 மார்க் காலி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சலான் எந்த சலான் அப்படின்னு சொல்லிட்டு சலானை சூஸ் பண்ணணும். சலானை சூஸ் பண்ணிவிட்டு அந்த சலானில் கொஷின் நம்பர் கண்டிப்பாக போடணும். ரெண்டாவது மிஸ்டேக் பப்ளிக் எக்ஸாமில், தமிழ் எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அலகிடுதல் உங்களுக்கு கேட்குறாங்க. அலகிடுதல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிக்கோங்கள. அந்த அலகிடுதலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக பிரித்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக படிங்க, அது கரெக்டாக எழுதுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக எழுதுங்க. தேர்டு மிஸ்டேக் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில், தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் எழுதுவீங்கல, மனப்பாடம் எழுதும்போது அதுக்கான ஆத்தர் பேரும் இருக்கணும், அந்த மனப்பாடம் பேரும் இருக்கணும். அப்படி போட்டு எழுதுனீங்க தான் மார்க் கொடுப்பாங்க. ஆத்தர் நேம் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு மார்க் தரமாட்டாங்க. அதுக்கு மார்க் எதனா கட் பண்ணுவாங்க. அதனால் மனப்பாடம் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துடாதீங்க. மனப்பாடத்தோட ஆத்தரும் எழுதுங்க, அந்த முடிஞ்ச மனப்பாடத்தோட பேரும் எழுதுங்க. அந்த எல்லாமே எழுதிட்டா கூட கொஷின் நம்பர் போடாமல் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா மார்க் தர மாட்டாங்க. அந்த கொஷின் நம்பர் ஆவா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சப்டிவிஷனும் சேர்த்து நீங்கள் எழுதணும். ஃபோர்த்தாக தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் எக்ஸாம். அது ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் நர்வஸாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் சிலதெல்லாம் எழுத ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு 3 2 மார்க் தான் எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 4 2 மார்க்கும் எனக்கு தெரியுது, நான் 4வது 2 மார்க்கும் சேர்த்து எழுதுறேன்னு எழுதுவீங்க. அப்படி எழுதுறது டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதியிருக்க 3 கொஷனுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக எழுதின கொஷனுக்கு உங்களுக்கு மார்க்கே தரமாட்டாங்க, அதை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் தப்பாக எழுதிட்டு அதுக்கு அடுத்த வர கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதியிருக்க எத்தனை கொஷின் எழுத சொல்கிறாங்களோ அத்தனை கொஷனுக்கு தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. அதனால் அடிஷ்னல் கொஷின் எழுதாதீங்க, அது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. அதே மாதிரி சில எழுதின கொஸ்டினே திரும்ப எழுதுவீங்க. உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாமில் அது மார்க் கொடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மார்க் அவங்க ஃப்ரண்ட் பேஜில் போடுவாங்க. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதினாலோ இல்லை எழுதின கொஸ்டினே திரும்ப எழுதினாலோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்கே கிடைக்காது. என்ன கொடுமை சரவணன். ஃபிஃப்த்தாக தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எழுதும்போது அதான் நர்வஸாக இருப்பீங்க. அந்த நர்வஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஷினை கரெக்டாக எழுதாமல் விட்டு வர சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொஷின் எத்தனை எழுத சொல்கிறாங்க, எத்தனை சப்டிவிஷன் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் நல்லா கொஷின் பேப்பர் நல்லா படிங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின் எழுதுங்க. எல்லா கொஷினும் எத்தனை கொஷின் எழுத சொல்கிறாங்களோ அத்தனை கொஷின் எழுதிட்டீங்களா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிவிடுங்க. பப்ளிக் எக்ஸாமில் லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப தேவைப்படும். அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் போங்க. 6th தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பரில் ஆக்சுவலாக காது கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷின் 5 மார்க்கோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த கொஷினை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிடக்கூடாது. அந்த கொஷினை யார் எழுதணும்னா, காது கேளாதவர்னு எழுதியிருக்கும் போது அந்த கொஷினை நீங்கள் எழுதக்கூடாது. அந்த கொஷினை காது கேட்காதவங்க யாருனா இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்க தான் எழுதணும். நீங்கள் அந்த கொஷினை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதை படிக்காமல் நீங்கள் பாட்டு எல்லா கொஷினும் எழுதுறேன்னு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வேர்டு இருந்துச்சுன்னா அந்த வேர்டு இருக்க கொஷினை நீங்கள் எழுதவே கூடாது. 7th பப்ளிக் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக், அதுவும் தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக், எந்த எக்ஸாம்லையும் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மிஸ்டேக் தான் நிறைய இடத்துல பண்ணுறீங்க. கொஷின் நம்பர் போடாமல் ஆன்சர் எழுதுறது. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தோன்னா ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சிடும். உடனே ரொம்ப ஆர்வமாக ஆன்சர் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஹெட்டிங்லாம் போட்டு ஆன்சர்லாம் சூப்பராக எழுதிடுவீங்க. ஆனால் கொஷின் நம்பரே போட மாட்டீங்க.
கொஸ்டின் நம்பரே இல்லாத ஆன்சருக்கு அவங்க எதுக்கான ஆன்சர் அவங்க எப்படி மார்க் கொடுக்க முடியும்? நீங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதுங்க. சப்டிவிஷன் கொடுத்துருந்தாலும் ஏபின்னு எதனா சப்டிவிஷன் இருக்குது, இல்லை ஆன்னு எதனா சப்டிவிஷன் இருக்குன்னா அந்த சப்டிவிஷனை சேர்த்தே மென்ஷன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் போடுங்க, அந்த கொஸ்டின் நம்பர் கீழே சப்டிவிஷனும் போட்டு ஆன்சர் எழுதுங்க. சில பேருக்கு சப்டிவிஷன் எங்கே எழுதணுன்றதே டவுட் இருக்குது. கொஸ்டின் நம்பரை மார்ஜினுக்கு வெளியே போடணும், சப்டிவிஷனை மார்ஜினுக்கு உள்ளே போடணுமான்னு கேட்டிங்கன்னா சப்டிவிஷனும் நீங்கள் மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும். அந்த கொஸ்டின் நம்பர் கீழே போடுங்க. கொஸ்டின் நம்பர் அந்த சப்டிவிஷன் எல்லாமே மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும். 8th தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஹெட்டிங் போட்டு ஆன்சர் எழுதுனீங்கன்னா அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், பேஜும் பெருசாக கவர் ஆகும், நிறைய எழுதியிருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு உண்மையாகவே கண்டென்ட் தெரியுதுன்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஹெட்டிங் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதை டபுள் லைன் போடலாம். ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா டபுள் லைன் போடுறதுக்கு உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். 9th தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாமில், அதனால் பொறுமையாக எழுதுகிறேன், அழகாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுதிட்டே இருப்பீங்க. கடைசியாக பார்த்தா நிறைய மார்க் விட்டு வருவீங்க. ஆனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கெலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமை அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். உங்களுக்கு மார்க் ரொம்ப நல்லா வரும். பொறுமையாக எழுதுறேன் ஸ்டார்டிங் ஃபுல்லாக பொறுமையாக எழுதிட்டு அதுக்கப்புறம் கிறுக்கி தள்ளிட்டிங்கன்னா அது எழுதுனது எல்லாமே வேஸ்ட்டு தான். நிறைய பேர் தமிழ் எக்ஸாமில் பண்ணிட்டு வர பெரிய மிஸ்டேக் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாததுனால சில கொஷின்ஸ்லாம் விட்டு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 10th தமிழ் எக்ஸாமில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் ஒர்க்கு, டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஒரு கொஷின் முடிஞ்சவொடனே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்காக மார்க் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் எழுதின கண்டென்ட்டுக்கு தான் மார்க் கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் எல்லா கொஸ்டினையும் ஃபஸ்ட்டு எழுதி முடிங்க. எல்லா கொஸ்டினும் ஃபுல்லாக முடிச்சிட்டக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெசன்டேஷன் டெக்கரேஷன் ஒர்க்கு எவ்வளோ நேரம் வேணும் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஸ்டினே எழுதி முடிக்காமல் ப்ரெசன்டேஷன் ஒர்க்கு, டெக்கரேஷன் ஒர்க் போனீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். அதனால் எழுதி முடிக்க வேண்டிய ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ஒர்க், டெக்கரேஷன் ஒர்க்குக்கு வாங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களால் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பேப்பரில் எழுதிட்டு வர முடியும். இல்லை எதனா ஒரு சில கொஸ்டின்ஸ் விட்டு வருவீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாருமே இந்த மிஸ்டேக் எல்லாமே பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே தமிழ் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக், எந்தெந்த மிஸ்டேக்லாம் பப்ளிக் எக்ஸாமில் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா அது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். எந்த வீடியோக்கு அதிகமான பேர் கேட்டிருக்காங்களோ அந்த வீடியோ தான் அடுத்த வீடியோவாக இருக்க போது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த மிஸ்டேக்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ அந்த வீடியோ தான்.